தானம். வீட்டு கதவை திறந்து வெளியே வந்தபோது வாசலில் ஒரு மோட்டார் சைக்கிள் நின்றது. இளைஞர் ஒருவர் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். யாராக இருக்கலாம் என்று நான் புருவத்தை உயர்த்திய போது அவர் சிரித்தார். இதற்குள் சத்தம் கேட்டு அம்மாவும் வெளியே வந்தார். யாராவது அம்மாவுக்கு தெரிந்த ஆளாக இருக்கலாம் என்று நான் அம்மாவை பார்க்க, இல்லை என்பது போல் அம்மாவும் என்னை பார்த்தார். நீங்கள் தான் பிரான்சிலிருந்து வந்தவரோ என்று அவர் சிநேகபூர்வமாக என்னை கேட்டார். நான் தடுமாறியபடி ஓம் என்றேன். போர்டிகோவில் இருந்த கதரியை அம்மா இழுத்து விட்டா. அவரை இருக்க சொல்லிவிட்டு நானும் அமர்ந்தேன். 16 பேருக்கு பிரச்சனையா போச்சு. மிச்சாக்களுக்கும் என்ன நடக்குமோ தெரியவில்லை என்றார் கதரை சட்டங்களை தடவியபடி. யாருக்கு என்ன பிரச்சனை என்று நான் கேட்டேன். முதியோர் இல்லத்தில்தான் வயிற்றோட்டம், சேமியா குணத்தால் அதுகள் அவதிப்படுதுகள் என்றார் அவர். வயசு போனாக்கள் என்றா இப்படித்தான் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் என்று நான் இழுத்தேன். வயது போன ஆக்கள் தான், ஆனா உங்களோட சாப்பாடு தான் பிரச்சனை. ஒரு ஆள் இப்பவோ நாளையோ என்று கிடக்கிறார், அநேகமாக தப்ப மாட்டார் என்று அவர் தெரிவித்தார். அதுக்கு நான் என்ன செய்யறது? அது நீங்கள் கொட்டல்காரரையெல்லாம் போய் கேட்க வேணும், அவர் தானே சமைத்தவர். கொட்டல்காரர் சொல்றார் நீங்கள் கேட்டதைத்தான் தான் சமைத்து கொடுத்தது என்கிறார். நான் நல்ல சாப்பாடு கேட்டது என்னவோ உண்மைதான். அதுக்கு அவையெல்லோ கவனமா இருக்க வேணும், கவனமா சமைத்திருக்க வேணும். வயது போன நேரத்தில் ஆசைப்பட்ட பண்டங்களை தின்ன அதுகளுக்கு ஆசை இருக்காதா என்ன? அதனால் தான் நான் அவ்வாறு சமைக்க சொன்னேன். ஆசையெல்லாம் சரி, அனுபவிக்கிறது இப்ப அதுகள் இல்லையே என்று அவர் பதிலளித்தார். முதியோர் இல்ல நிர்வாகிகளை கேட்டால் அதுகள் தலையில் கை வைக்குதுகள். ஐயோ அண்ணன், வெளிநாட்டுக்காரர்கள் சொன்னாலும் கேட்கினம் இல்ல. பிள்ளை இந்த பிறந்த நாள், தங்கட கல்யாண நாள் என்று சாப்பாடுகளை அள்ளி கொடுக்கினோம். நல்ல விஷயம்தான். ஆனா வயது போனதுகள் என்ன ஒட்டுங்களே, சில நாள் சாப்பிட்டுட்டு கன நாள் பட்டினி கிடக்க வேண்டி கிடக்கு. இவை ஒரு பாசலுக்கு கொட்டலுக்கு 150 ரூபாய் கொடுக்கினோம். நாங்கள் சமைச்சால் 45 ரூபாவுக்குள்ள முடிச்சு போடுவோம். இனி நாங்கள் சமைக்க அதுகளுக்கு செமிக்க கூடின மாதிரி நாங்கள் சமைப்போம். ஓ, எங்களுக்கு எல்லாம் இப்ப விளங்குது. ஏன் காசை கேட்கணும் என்று நான் பதிலளிக்க, நீங்கள் 6வது செய்யற தவறுக்கு சும்மா அப்பாவிகளை தண்டிக்கப்படாது. உண்மையா சேவை மனப்பான்மையோட உழைக்கிறது என்ற மனம் இதை கேட்டால் என்ன பாடுபடும் என்று அவர் எனக்கு பதிலளித்தார். என்ன தம்பி, ஏதாவது பிரச்சனையோ? விழிகள் பிதுங்கி விழும் அளவுக்கு வெறுண்டு போய் அம்மா கேட்டார். அம்மா, நீங்க உள்ளுக்கு போங்கோ, நான் கதைக்கிறேன் என்று அம்மாவை உள்ளுக்கு அனுப்ப முயற்சித்தேன். தம்பி, மாமாக்கு இங்கே அரசியல் செல்வாக்கு இருக்கு, அவருக்கு ஒருக்கா இந்த பிரச்சனையை சொல்லி வை முடிக்கப்பார். இப்ப நாடு இருக்கிற நிலைமையில தேவையில்லாத பிரச்சனைகள் உனக்கு வரும், பிறகு நீ பிரான்சுக்கு போகலாது. அம்மா சொல்ல எனக்கு மெதுவாக பயம் தொட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் பயத்தை வெளிக்காட்டாமல் மெதுவாக குரலை உயர்த்தி அம்மாவை உள்ளுக்கு அனுப்பி வைத்தேன். கெஞ்ச போனால் எவரும் மிஞ்சத்தான் செய்வார்கள். நான் மிக அவதானமாக முன்பின் தெரியாத அவருடன் உரையாடத் தொடங்கினேன். முதியோர் இல்லமும் முதியவர்களுடைய பிரச்சனையும் வெறுமனே சாப்பாட்டு பிரச்சனை அல்ல. அவர்களது தனிமை துயரம், ஆற்றாமையுமே அவர்களை அதிகம் துன்புறுத்தும். அது கிடக்கட்டும் அண்ண, நீங்கள் இப்ப உங்களோட பிரச்சனையை பாருங்க. எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கிறேன் என்றேன். நீங்கள் நல்லா தான் இருக்கிறீர்கள். அங்க இப்பவோ பின்னியோ என்று இருக்கிறவருக்கு ஏதாவது நடந்தால் தான் இருக்கு பிரச்சனை. கொலை குற்றத்துக்காக மாட்டுப்படுவியல் என்ன வெறுற்றியலா? ஒரு எள்ளல் சிரிப்பையும் சேர்த்து அவர் மீது எறிந்தேன். அவர் ஒரு கணம் என் மீது பார்வையை நிலைகுத்த விட்டார். பின் தன் தொலைபேசி இலக்கத்தை என்னிடம் நீட்டியபடி, இந்த ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டர் எனக்கு நல்ல வேண்டினால் ஏதாவது உதவி தேவை என்றால் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கோ என்றார். எனக்கு அவரின் நோக்கம் இப்போது பிரிந்தது. ஒரு கணம் தயங்கினேன். எதற்கும் உதவலாம் என்ற யோசனையில் அவரது தொலைபேசி இலக்கத்தை வாங்கிக் கொண்டு அவரை வழி அனுப்பி வைத்தேன். என்ன தம்பி, ஏதாவது பிரச்சனையோ என்று கெஞ்சும் குரலோடு பதட்டப்படி வெளியே வந்த அம்மா, அதொன்றுமில்ல, நீங்க உள்ளுக்கு போங்கோ என்று விட்டு எனது பயணம் முகவரின் தொலைபேசி இலக்கத்தை தேடினேன். தம்பி, நான் அவசரமா பிரான்சுக்கு உடனடியாக திரும்ப வேண்டி இருக்கு. எவ்வளவு கெதியா முடியுமோ அவ்வளவு கெதியா அலுவலை பாரும் என்றேன். அம்மா வைத்தகன் வாங்காது மிரண்டு போய் நின்றார்.